வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வினாடிக்கு 2600 கன அடி நீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. பாஜகவின் அணிகளாக விசாரணை அமைப்புகள் செயல்படுவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு எச்சரிக்கை. மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் தலைமைச் செயலாளர் ஆய்வு. RSS பேரணி எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. மனு மீதான விசாரணை நவம்பர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு முழு ஆதரவு வழங்க முடிவு. தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என OS சர்மிளா அறிவிப்பு. விரிவான செய்திகள். தமிழகத்திற்கு வரும் 23ஆம் தேதி வரை வினாடிக்கு 2600 கன அடி நீரை திறக்க வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 30ஆம் தேதி காவிரி ஒழுங்காற்று குழுவின் 89வது கூட்டம் டெல்லியில் இருந்து காணொலி வாயிலாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட ஒழுங்காற்று குழு அதிகாரிகள் வினாடிக்கு 2600 கன அடி வீதம் தமிழ்நாட்டுக்கு கர்நாடகம் தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என முடிவு செய்து அதனை கர்நாடக அதிகாரிகளிடம் வலியுறுத்தினர். இதையடுத்து போதிய தண்ணீர் இல்லை என கூறி இந்த பரிந்துரையை கர்நாடகா தரப்பு மறுத்த நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் காவிரி நதி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 27வது அவசர கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் SK ஹல்தார் தலைமையில் டெல்லியில் உள்ள ஆணைய அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காவிரி சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழக நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் R சுப்பிரமணியம், உறுப்பினர் L பட்டாபிராமன் மற்றும் உதவி செயற்பொறியாளர் ரம்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் முடிவில் காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையின்படி தமிழகத்திற்கு வரும் 23ஆம் தேதி வரை 2600 கன அடி நீரை கர்நாடகா திறக்க வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் வருமான வரி சோதனை மேற்கொண்ட நிலையில் அமைச்சர்கள் துரைமுருகன், ரகுபதி, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலையை அடுத்த தென்மாத்தூரில் உள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் இன்று சோதனையில் ஈடுபட்டனர். சென்னை மற்றும் திருவண்ணாமலை என தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஒரே நேரத்தில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஏவா வேலு உறவினர்கள் தலைமை வகிக்கும் நிறுவனங்களிலும் வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டுள்ளது. காசா கிராண்ட், அப்பாசாமி ரியல் எஸ்டேட் மற்றும் அருணை கல்வி நிறுவனங்கள் ஆகிய 3 நிறுவனங்களிலும் வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டுள்ளது. இதற்கு அமைச்சர்கள் துரைமுருகன், ரகுபதி, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மத்தியில் ஆளும் பாஜகவின் அணிகளாக IT, ED போன்ற விசாரணை அமைப்புகள் உள்ளதாக விமர்சித்துள்ளார். வருமான வரித்துறை சோதனையை சட்ட ரீதியாக தொடர்ந்து எதிர்கொண்டுதான் இருப்பதாக தெரிவித்த அமைச்சர் ரகுபதி, வருமான வரித்துறை என்றாலே பொதுமக்கள் சாதாரணமாக நினைக்கும் நிலைமைக்கு வந்துவிட்டதாக கூறினார். வருமான வரித்துறையின் சோதனையை திமுக பெரிதாக எடுத்துக் கொள்ளாது என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் வருமான வரித்துறை சோதனை அரசியல் நாடகம் என்பது அனைவருக்கும் தெரியும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சோதனை நடைபெறவுள்ள தகவல் நேற்றே வெளியானதால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வருமான வரி சோதனை குறித்த தகவல் வெளியானது எப்படி என அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் தொடக்க நிலையில் வலுக்குறைந்து காணப்பட்ட நிலையில் கடந்த ஓரிரு நாட்களாக தீவிரம் அடைந்துள்ளது.
அதன் காரணமாக தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் வட கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகின்றது. 123 ஆண்டுகளில் 9வது முறையாக அக்டோபரில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 40% குறைவாக பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் அதிக அளவிலும் வட தமிழகத்தில் சில இடங்களிலும் அதிக மழை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரியில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதால் நாளை 3 மாநிலங்களுக்கும் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், திருப்பூர், ஈரோடு, தென்காசி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழையும் ஒரு சில நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு முழு ஆதரவு வழங்க முடிவு செய்துள்ளதாக OS சர்மிளா தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநில சட்டமன்ற தேர்தல் வரும் 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு அங்கு அரசியல் கட்சியினர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரியும் OSR தெலங்கானா கட்சியின் தலைவருமான OS சர்மிளா தெலங்கானா மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். வாக்குகள் பிரிவதை தவிர்ப்பதற்காக இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்த அவர், சட்டமன்ற தேர்தலில் தங்கள் கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கு முழு ஆதரவு வழங்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் மொழிப்போர் தியாகி கீழப்பழுவூர் சின்னசாமி திருவுருவ சிலையுடன் கூடிய நினைவு அரங்கம் அமைக்கும் பணியை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். 3 கோடி மதிப்பில் அமைக்கப்பட இருக்கும் நினைவு அரங்கில் மொழிப்போர் தியாகி சின்னசாமியின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் பயணம் செய்ய முன்பதிவு செய்யும் பயணிகளின் எண்ணிக்கையை பொறுத்து கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், விழா காலங்களில் பொதுமக்கள் அவரவர் வீடுகளுக்கு செல்வதற்கு தமிழ்நாடு போக்குவரத்து துறை போதுமான அளவு பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு கூடுதலாகவே சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த ஆண்டு முழுவதும் கூடுதலாக விடுமுறை நாட்கள் வருகின்ற பொழுதெல்லாம் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு மக்கள் திரும்புகின்ற எண்ணிக்கை அதிகப்படுகின்ற காரணத்தினால் அதை எதிர்நோக்கி கூடுதல் பேருந்துகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இப்பொழுது முன்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள். அதனை கணக்கிலே கொண்டு இன்னும் கூடுதலான பேருந்து தேவையென்றால் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக 2018இல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அச்சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கில் மனித உரிமை ஆணையத்தில் புலனாய்வு பிரிவு அறிக்கையின் அடிப்படையிலும் தமிழக அரசின் அறிக்கையின் அடிப்படையிலும் வழக்கை முடித்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து மதுரையை சேர்ந்த வழக்கறிஞரும் மனித உரிமை ஆர்வலருமான ஹென்றி திபேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் தான் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை அடுத்து இந்த வழக்கு வருகிற நவம்பர் 17இல் ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
இந்திய உணவு பதப்படுத்துதல் துறை கடந்த 9 ஆண்டுகளில் 50,000 கோடி அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். உலக உணவு இந்தியாவின் 2வது மாநாடு புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற உள்ள இந்த மாநாட்டினை தொடக்கி வைத்து பேசிய பிரதமர், கடந்த 9 ஆண்டுகளில் 50,000 கோடி மதிப்பிலான அந்நிய நேரடி முதலீடு உணவு பதப்படுத்துதல் முறையில் வந்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த 9 ஆண்டுகளில் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 150% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், உள்நாட்டு பதப்படுத்தும் திறன் கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும், இந்தியாவின் உணவு பன்முகத்தன்மை ஒவ்வொரு உலக முதலீட்டாளருக்கும் மிகப்பெரிய வாய்ப்பாக உள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னதாக 1,00,000க்கும் அதிகமான சுய உதவி குழுக்களுக்கு 380 கோடி நிதியை மூலதன நிதி உதவியாக பிரதமர் மோடி வழங்கினார். மேலும் உலக உணவு இந்தியா 2023 ஒரு பகுதியாக உணவு தெருவை பிரதமர் திறந்து வைத்தார். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் வரை அரசு பள்ளிகளில் நீட் பயிற்சிகள் தொடரும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தமிழகத்தில் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வரும் நிலையில் பள்ளிகளில் நீட் தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகும் வகையில் சிறப்பு பயிற்சி நடைபெறும் என கூறினார். நீட் தேர்வுக்கு தொடர்பாக பள்ளிகளில் மாணவர்களிடம் கையெழுத்து வாங்குவது தவறு இல்லை என நீதிமன்றமே கூறியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அரசு தங்களது கருத்துக்களை இதுபோன்று வெளிப்படுத்துவதில் தவறில்லை எனவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளதாக கூறினார். RSS பேரணி மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நவம்பர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் RSS இயக்கம் பேரணி நடத்த அனுமதி கோரிய நிலையில் தமிழ்நாடு காவல்துறை அதற்கு அனுமதி மறுத்தனர். இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் RSS இயக்கம் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த நிபந்தனைகளுடன் RSS இயக்கம் பேரணி நடத்த அனுமதி அளித்தது. ஆனால் இந்த அனுமதிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்தது. இந்த மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெற்றது. அப்போது உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறும் போது உச்சநீதிமன்றத்தில் ஏன் மேல்முறையீடு செய்துள்ளீர்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இந்த வழக்கின் ரோஸ்டர் அட்டவணை விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்து இவ்வழக்கின் விசாரணையை நவம்பர் 6ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ஆளுநர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மேலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை ஆளுநர் செய்வதாக தமிழக அரசு 2வது மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. மசோதாக்கள், அரசு உத்தரவுகளுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க கால வரம்பு நிர்ணயிக்க வேண்டும் என்றும், பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்க ஆளுநருக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நியமித்த தேர்வு குழு பரிந்துரைப்படியே பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்க உத்தரவிட வேண்டும் என்றும், பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனங்களில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துவதாக கூறி ரிட் மனுவை தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் ஆளுநர் கிடப்பில் போடுவதற்கு எதிராக ஏற்கனவே ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வார இறுதி நாளை ஒட்டி சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து இன்று கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்களில் பணியாற்றுபவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல வார இறுதி நாட்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை, கோவை, மதுரை, நெல்லை, பெங்களூரு ஆகிய நகரங்களில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு இன்று கூடுதலாக 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. அதுபோல சொந்த ஊர்களில் இருந்து சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை அன்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கருக்கலைக்க மாத்திரை சாப்பிட்ட 7 மாத கர்ப்பிணி உயிரிழந்துள்ளார். புதுக்குடி கிராமம் வடக்கு சுரைமேட்டு பகுதியை சேர்ந்த வீரமணி என்பவரின் மனைவி ரமணா கருவை கலைக்க மாத்திரை சாப்பிட்ட கர்ப்பிணி ரமணா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ரூபாய் 2.25 லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தினை மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கலந்து கொண்டு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தின் ரிப்பனை மாணவர்களுடன் சேர்ந்து தொடக்கி வைத்து மாணவிகளுக்கு குடிநீர் வழங்கினார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே அவனியாபுரம் பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் தமிழரசி தம்பதியின் மூத்த மகன் மகிழன் 1 மாதத்தில் 200க்கும் மேற்பட்ட ஓவியங்களை வரைந்து அசத்தியுள்ளார். மகிழன் நல்லா படம் வரைவேன். கார்ட்டூன், மீனாட்சி, விநாயகர், நாராயணம்மா எல்லாமே நல்லா வரைஞ்சிருக்கேன். 100 படத்துக்கு மேலே வரைஞ்சிருக்கேன். அவன் நல்லா பெரிய ஆளை வர்றதுக்கு 4வது போகிறேன். எந்த நேரம் படம் புக்கும் கைமாற்றி வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன். வெளியெல்லாம் விளையாட போக மாட்டேன். இதவே யோசனை அவனாத்தே வரையிறேன். நாங்களும் விட்டுட்டோம், சரி வரையட்டும் அப்படின்ட்டு. அதை நாங்கள் ஒரு நாளாக வெளியே இல்லை, சொல்லவும் இல்லை. இப்போத்தான் சொல்கிறோம், அதை எடுத்து நீங்கள் போடணும். எங்களுக்கு என் பேரன் வருங்காலத்தில் பெரிய ஓவியராக வரணும்னு எங்களுக்கு ஆசை. அது ஒரு கனவு லட்சியமாக இருக்குது. நீங்கள் அதை நல்லபடியாக நாங்கள் செயல்படுத்தி கொடுக்கணும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நவம்பர் 16ஆம் தேதி காவிரி கடைமுக தீர்த்தவாரியை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். அதனை ஈடுகட்ட நவம்பர் 25ஆம் தேதி வேலை நாளாக அறிவித்துள்ளார். 16ஆம் தேதி கருவூலங்கள் குறிப்பிட்ட பணியாளர்களுடன் இயங்கும் எனவும் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அறிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள வாராந்திர ஆட்டுச்சந்தையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 4 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. திருமங்கலம் ஆட்டுச்சந்தை எப்பயும் போல பாரம்பரியமா வெள்ளிக்கிழமை நடக்க தமிழ்நாட்டிலே இது 2வது பெரிய சந்தை. வழக்கம் போல் நடக்கிறத காட்டிலே தீபாவளி பண்டிகை காலங்களில் ரம்ஜானு, தைப்பொங்கல், ஆடி இதில் பூரா எப்பயுமே கொஞ்சம் கூடுதலாக ஆட்டு சந்தை ஓட. அது போலதான் இந்த தடவையும் தீபாவளி டயத்தில் ஆட்டுச்சந்தை வந்து ஒரு 3000 வழக்கம் போல வருது, 4000க்கு ஓட. ஒரு ஆடு 10 ரூபா மணிக்கு பார்த்து விற்றாலும் கூட, 10,000 மணிக்கு பார்த்து விற்றாலும் கூட 4000 ஆடு 4 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க. கூடுவது குறையுது எல்லா விழா காலங்களும் எப்பயும் போல நடக்கிற மாதிரி ஆட்டு சந்தை நடக்குது. ஆட்டு சந்தையில தமிழ்நாட்டுல இருந்து மேக்சிமம் எல்லா ஏரியால இருந்து ஆட்டு சந்தைங்க வருது. எல்லா ஏரியால இருந்து வாங்குறதுக்கு இங்க வருவாங்க. ஏன்டா இது மதுரை பக்கத்துல இருக்க திருமங்கலம் வச்சு சென்ட்ரா இருக்கிற வச்சு மேக்சிமம் எல்லா ஊர்ல இருந்தும் இங்க வருவாங்க வாங்குறதுக்கு, விற்கிறதுக்கு. அதிகமா ஆடு வர்றது வந்து இந்த கிராமங்கள்ல இருந்து நிறைய கொண்டு வராங்க பண்டிகை காலத்துல. வேலூரில் தீயணைப்பு வீரர்களுக்கு முதலுதவி பயிற்சியும் அவசர கால மாத்திரைகள் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. முதலுதவி பயிற்சியினை வேலூர் சிஎம்சி மருத்துவமனையின் மருத்துவர்கள் டாக்டர் ஆஷிஷ் குப்தா, டாக்டர் திவ்யா, டாக்டர் ரவி ஆகியோர் செயல்முறை விளக்கம் வழங்கினர். இதில் மாரடைப்பின் போது மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள், தீ விபத்துகளின் போது மேற்கொள்ள வேண்டிய முதலுதவி முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் சின்னங்குடியில் பேருந்து வசதி இல்லை என பள்ளி மாணவர்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சின்னங்குடி மற்றும் ஆக்கூர் உள்ளிட்ட கிராமத்திற்கு பள்ளி நேரத்தில் செல்ல பேருந்து வசதி இல்லாத நிலையில் பள்ளிக்கு செல்ல வேண்டிய மாணவ மாணவிகள் உரிய நேரத்துக்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஆக்கூர் சின்னங்குடி சாலையில் மாணவர்கள் தரையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் செல்லும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டதாக சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் மருதாளத்தில் கசத்தூர் கோடியூர் பகுதியில் உள்ள தரமற்ற சாலைகளை சீரமைக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கசத்தூர் வழியாக 10க்கும் மேற்பட்ட கிராமத்திற்கு செல்லும் இந்த சாலையானது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சேதமடைந்து உள்ளதாக புதிய தார் சாலை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சிமெண்ட் சாலையை அகற்றி புதிய தார் சாலை அமைக்க பலமுறை கிராம சபா கூட்டத்திலும் மனு அளித்தும் இதுவரை சாலையை அமைக்கவில்லை எனவும் புகார் எழுந்துள்ளது. மயிலாடுதுறையில் வெடி உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு வெடிப்பொருட்களை கையாளுதல் குறித்த பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தில்லையாடியில் கடந்த மாதம் வெடி உற்பத்தியின் போது கவனக்குறைவு காரணமாக 4 தொழிலாளர்கள் உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து வெடி உற்பத்தி மற்றும் வெடி விற்பனைக்கு ஏற்கனவே உள்ள தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறதா என தீயணைப்புத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறையை சேர்ந்த
18 அலுவலர்கள் அடங்கிய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்நிலையில் வெடி உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்களுக்கு வெடிப்பொருட்களை பாதுகாப்பாக கையாள்வது குறித்து மயிலாடுதுறையில் விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மின்வாரிய தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மின்வாரியத்தில் காலியாக உள்ள ஆரம்ப நிலை பணியிடங்களை நிரப்பி மின் விபத்துகளை தவிர்த்திட வேண்டும், ஊதிய உயர்வு நிலுவைத் தொகையை உடனே வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மின்வாரிய தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டவிரோதமாக மின்வேலிகளை அமைத்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என மின்சார வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உயர் மின்னழுத்த மின்வேலிகளால் மின் விபத்து ஏற்பட்டு வன விலங்குகள் குறிப்பாக யானைகள் மின்சாரம் தாக்கி உயிரிழக்கும் நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. இந்நிலையில் சூரிய சக்தி மின்வேலிகள் உள்ளிட்ட மின்வேலிகள் அமைக்க முன் அனுமதி பெறுவது கட்டாயம் என்றும் ஏற்கனவே அமைக்கப்பட்ட மின்வேலிகளை பதிவு செய்வதும் கட்டாயமாக்கப்பட்டது. அனுமதியின்றி மின்வேலிகள் அமைக்கப்படுவதால் பல்வேறு விபத்துகள் ஏற்படுவதாக புகார் எழுந்த நிலையில் சட்டவிரோதமாக மின்வேலிகளை அமைத்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 9 ரூபாய் அதிகரித்து 5695 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 72 ரூபாய் அதிகரித்து 45,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலை கிராமுக்கு 70 காசுகள் குறைந்து 77 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி ரூபாய் 77,000க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பரிசுத் தொகையின் ஒரு பகுதியை பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு வழங்குவதாக துனிசிய டென்னிஸ் வீராங்கனை ஓன்ஸ் ஜாபர் கண்ணீர் மல்க அறிவித்துள்ளார். மார்கேட்டா வோன்ட்ரோசோவாவை நேர் செட்டுகளில் தோற்கடித்து பின் பேசிய அவர், பாலஸ்தீன மக்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தினமும் மரணமடைவதை பார்ப்பது மிகவும் வேதனை அளிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ளதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. டெல்லியில் கடந்த சில வாரங்களாக காற்று தர குறியீடு மோசமடைந்து வருகிறது. காலை நிலவரப்படி டெல்லியில் லோதி சாலை பகுதியில் காற்றின் தர குறியீடு 438 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. தொடர்ந்து ஜவாங்கீர்புரி பகுதியில் 491, ஆர்கேபுரம் 486, டெல்லி விமான நிலையம் 473 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் காற்று மாசு அதிகரித்திருப்பதை கருத்தில் கொண்டு அனைத்து அரசு மற்றும் தனியார் தொடக்கப் பள்ளிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாடிக்கு 2600 கன அடி நீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. பாஜகவின் அணிகளாக விசாரணை அமைப்புகள் செயல்படுவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு எச்சரிக்கை. மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் தலைமைச் செயலாளர் ஆய்வு. RSS பேரணி எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. மனு மீதான விசாரணை நவம்பர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு முழு ஆதரவு வழங்க முடிவு. தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என OS சர்மிளா அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.